அவர் எந்திரிக்கும் போது நெஞ்சாங்குழியில டம்முன்னு அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க சார். நீங்க விட ரெண்டு சைடுமே தளபதிகள் தான் சார் பவரா இருந்தாங்க. நானும் பயன்படுத்தல ஒரு சிம்மாசனத்துல கம்ம போட்டு ஒட்டிட்டாங்க ஒருக்குன்னு சந்தேகமா இருந்துச்சு சார். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டோட இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்த்துருப்போம். ராஜா ராணி இவங்க ரெண்டு பேரில் யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்க எல்லாரும் ஒவ்வொருத்தனா எழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இருக்க ஒரே டவுட் என்ன தெரியுமா, முத்து இவ்வளோ வாய் பேசுகிறாருல, ஒரு விஷயத்தை அப்போவே செஞ்சுருக்கலாம்ல. ராஜா நீங்கள் உட்காந்த இடத்துல ஒட்டினா மாதிரி இருக்குது, அப்பப்போ எழுந்துருங்க, சரியாக ஆட்சி பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு எழுந்து நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அந்த இடத்துல பெண்கள் அணி தெளிவாக சொன்னாங்க, உங்கள் ஊரில் ராஜாவே கிடையாதா, ராஜாக்கு பேச்சே வராதா, ராஜாக்கு பதிலாக வந்துட்டு சிப்பாய்க்கு தான் பேசுவாங்களா இல்லை மக்கள் தான் பேசுவாங்களா அப்படின்னு ஜெஃப்ரியை பார்த்தும் கேட்டாங்க, ராஜாவை பார்த்தும் கேட்டாங்க. இதை கேட்டதுக்கு ஆண்கள் அணியில் எல்லாருமே சேர்ந்து கலாச்சாரங்களை தவிர்த்துட்டு, ஆமாம் இல்லை ராஜா எழுந்துக்கவே மாட்டுறாரு, ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டுறாரு, அவரை பேச வைக்கலான்னு சொல்லிட்டு எதுக்காக ஆண்கள் அணிக்கு தோணல. இப்போ வந்துட்டு அருண் என்ன சொல்கிறாரு, ரெண்டு பக்கமும் மந்திரிகள் தான் அதிகமாக பேசினாங்கன்னு சொல்லும்பொழுது, யோ நீயும் மக்கள் தானே ராஜா, நீங்கள் ஏன் பேசவே மாட்டுறீங்க, மக்கள் குறைய தீக்கவே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டிருக்கலாம். அதை அவர் பண்ணல. முத்து கம்மு போட்டு ஒட்ட வச்ச மாதிரி இருந்துச்சு, எழுந்தா கூட அப்படியே அடித்து உட்கார வச்சிட்டாங்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன் முத்து உங்களுக்கு தான் தெரியுது இல்லை அவர் கம்மு போட்டு உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போய் சொல்லியிருக்கலாமே, ஏன் ராஜா உங்களை கம்மு போட்டு ஏதாவது உட்கார வச்சிட்டாங்களா, ஏன் எழுந்திக்கவே மாட்டீங்க, மக்களுக்கு எதுக்கு நல்லது செய்ய மாட்டீங்க, மக்களை வந்து ஏன் பார்க்க மாட்டீங்கன்னு கேட்டிருக்கலாம். இல்லையா அவரை உட்கார வச்சாங்கல்ல, அந்த தளபதிகள் கிட்ட போய் கேட்கலாம், தளபதி நீங்கள் ஏன் ராஜா வந்துட்டு எழுந்து பேச வரும்போது ஏன் உட்கார வைக்கிறீங்க, ராஜகுரு நீங்கள் ஏன் ராஜாவை பேசவே விட மாட்டீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் குச்சி கேட்கலாம். அப்போல்லாம் எதுவுமே கேட்காம இப்போ வந்து ரோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, சார் அவரை கம்மு போட்டு உட்கார வச்சாமல் இருந்துச்சு சார், எழுந்தா கூட அப்படியே ஒரு நெஞ்சில் தட்டி உட்கார வச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி கிளாப் பாயிண்ட் போடுறது எந்த விதத்தில் நியாயம்? உண்மையிலே வந்துட்டு இந்த கிளாப்புக்கும் இந்த புகழுக்கும் ஒருத்தபலான ஆளாக இருந்தால் நீ அங்கேயே சொல்லியிருக்கணும். அந்த டாஸ்க் நடக்கும்பொழுது ராஜா எழுந்து வாங்க, மக்களை சந்திங்க, ஏதாவது புது திட்டங்களை கொண்டு வாங்க அப்படி இப்படின்னு ராஜா கிட்ட போய் பேசியிருக்கணும். அப்போல்லாம் நீங்கள் மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டு இப்போ ரோஸ்ட் பண்ண வரும்பொழுது, ஆமாம் சார் அவர் ஒட்டிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பேசினா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சுத்தமாக புரியவே இல்லை. ராஜா வந்துட்டு ஒட்டிக்கிட்டாரு, எழுந்துக்கவே இல்லைன்னு சொன்ன தெரிஞ்ச முத்துவுக்கு அப்படி இருந்த ராஜாவை மக்களாக எதுக்காக நீங்கள் தட்டி கேட்கல அப்படின்னு வாய் வரல அந்த சமயத்திலேயே. ஸோ இதுதான் வந்துட்டு முதல் ப்ரோமோவில் நான் புரிஞ்சுக்கினது. நாட் ஓன்லி திஸ், இந்த விஷயத்தில் மட்டுமே கிடையாது, நிறைய விஷயத்தில் முத்துவும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்மூடித்தனமாக நிறைய பேர் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. முத்து எதை பண்ணாலும் ஃபயர், முத்து எதை பண்ணாலும் வந்து ராக்ஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாபியஸாக சொல்லணும்னா இந்த வீட்டில் சீரியஸாக முத்துவும் சாச்சனா கிட்ட நிறைய பேரை பற்றி பின்னாடி பேசியிருக்காரு. ஆனால் முத்துவை பற்றி யாராவது பின்னாடி பேசினா அது பெரிய விஷயமா சொல்கிறீங்க, முத்துவே பின்னாடி பேசினா அதை பற்றி யாரும் பேசுகிற மாதிரியே கிடையாது. நிறைய ஃபாலோவர்ஸ் என்கிட்டையுமே முத்துவோட சப்போர்ட்டர்ஸ் தான் இருக்காங்க. பட் யாராக இருந்தாலுமே ஒரு நடுநிலைமையாக இருந்து இவங்க இந்த சமயத்தில் பண்ண தப்பு அப்படின்றத ஒத்துக்கினா மட்டும்தான் பிக் பாஸில் உண்மையான வெற்றியாளர் நம்ம தேர்ந்தெடுக்கவே முடியும். அப்படி யாருமே இப்போ வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் பார்க்கல. அருண் வந்துட்டு நேற்று முத்துக்கு பின்னாடியே வந்துட்டு டப்பா இல்லை டப்புக்கு டப்பான்னு பேசினார். அதை வந்துட்டு டேரெக்டாக முத்துக்கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. முத்து சௌந்தர்யா பற்றியும் இன்னும் நிறைய பேரை பற்றி பேசியிருக்காரு. அதை பற்றி அவர் வந்து டேரெக்டாக போய் பேச அவருக்கும் தைரியம் கிடையாது. இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தர் முதுகெலும் இல்லாமல் தான் இருக்காங்களே தவிர்த்துட்டு எவனுமே இன்னும் வின்னருக்கான தகுதியை வச்சுருக்காங்களான்னு பார்த்தா அதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது. ஸோ இந்த ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா முத்து, அருண் மற்றும் ஆனந்தி இவங்க 3 பேருமே ஒரே டீமில் தான் இருந்தாங்க. அவங்க டைரெக்டாக ராஜா கிட்ட போய் பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இங்கே வந்து ஆமாம் அவர் பண்ணலை, எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறது எப்படின்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல. அட் த சேம் டைம் ராணுவுக்கும் கொஞ்சம் கூட மூளை இல்லையா அப்படின்னு கேட்க தான் தோணுது. ஏன்னா அவர் ஒரு ராஜா, அவர் எதை வேணாலும் செஞ்சுருக்கலாம் அவங்க நாட்டுக்குள்ளே. எதையுமே பண்ணாமல் என்டர்டைன்மெண்ட்டே பண்ணாமல் சும்மா வாயை மூட்டை அமைதியாகவே உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, இதை ஏன் விஜய் சேதுபதி சார் டேரெக்டாக கேட்காம மற்றவங்களை எழுப்பி கேட்க வச்சு அதுக்கப்புறமா இப்படி சொல்லணும், அதுதான் ஒன்றுமே புரியல. வழக்கம் போல் எப்படியும் இந்த விஷயத்தை பற்றி பேசி இதுக்கும் சொல்யூஷன் சொல்லாமல் பேசியாச்சா உட்காந்துருங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறான்றது நல்லாவே தெரியும். ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.